வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 10th சயின்ஸ்ல அறிவியல்ல நம்ம இந்த வீடியோல யூனிட் 9 அலகு 9 பார்க்க போறோம். கரைசல்கள் சொல்யூஷன்ஸ். கிட்டத்தட்ட 106 வினாக்கள் இருக்கு. நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கிய புள்ளிகள் என்னெல்லாம் பார்க்கலாம். நீர் வந்து ஒரு உலகளாவிய கரைப்பான், சர்வ கரைப்பான். ஹென்ரியோட விதி என்னன்னா, திரவத்தில் வாயுவின் கரைதிறன் அழுத்தத்தை சார்ந்தது. தெவிட்டிய கரைசல் அப்படின்னா தெவிட்டிய கரைசலை விட அதிக கரைப்பொருள் இருக்கும். வாயுவின் கரைதிறன் அப்படிங்கிறது வெப்பம் அதிகரிக்க குறையும், அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்கும். NaCl கரைதிறன் 25 டிகிரி செல்சியஸ்ல 36 கிராம் பெர் 100 கிராம் நீர்ல. இந்த வெப்பநிலையும் பார்த்துக்கணும். கரைதிறன் அப்படின்னா என்னன்னா, கரைபொருள் நிறை பை கரைப்பான் நிறை இன்டு 100 அப்படின்னு அர்த்தம். அப்படி அதான் ஃபார்முலா. சரிங்களா? கரைபொருளோட நிறை எடுக்கணும், கரைப்பானோட நிறை எடுக்கணும், இன்டு 100 போட்டீங்க கரைதிறன். CSO4.5H2O அப்படின்னா நீரை விட்டியல் மயில் துத்தம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். லைக் டிசால்வ்ஸ் லைக், அதாவது ஒத்த கரைப்பொருட்கள் ஒத்த கரைப்பானில் கரையும். W அப்படின்னு போட்டாங்கன்னா நிறை சதவீதம், V/V போட்டாங்கன்னா கன அளவு சதவீதம். இது எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். FeCl3 NaOH KOHலாம் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கிளாசிபிகேஷன் ட்ரீல கரைசல்கள் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, இயல்பியல் நிலை அடிப்படையில திண்ம கரைசல், திரவ கரைசல், வாயு கரைசல், AU CU இந்த மாதிரி நம்ம பிரிப்போம். திரவ கரைசல்னா NaCl, வாயு கரைசல்னா காற்று. அதே மாதிரி கரைபொருள் அளவு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தெவிட்டாத, தெவிட்டிய, அதிதெவிட்டிய. தெவிட்டாதன்னா 20 கிராம் NaCl, தெவிட்டியன்னா 36 கிராம் NaCl. இது வந்து ஒரு எக்ஸாம், NaClக்கு ஒரு எக்ஸாம் பார்க்குறோம் 100 கிராம் தண்ணியில வச்சு பார்க்கும்போது. அதிதெவிட்டியன்னா இப்போ NaCl 40 கிராம் வைத்தா அது வந்து அதிதெவிட்டிய. ஏன்னா 36 கிராம் வந்து தெவிட்டிய, அதுக்கு மேல கிராம் வந்தாலே அது அதிதெவிட்டியா இருக்கும். ஸோ அது வந்து கரையாது, அதுக்காண்டி தான் அதிதெவிட்டிய அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரைப்பான் தன்மை அடிப்படையில் எப்படி இருக்குன்னா, நீர் கரைசல், நீரற்ற கரைசல். NaCl நீர்னு சேருது. நீரற்ற கரைசல்னா S+CS2 அப்படிங்கிற மாதிரி நம்ம போடலாம். இப்போ நம்ம கொஸ்டின் அறிமுகம் மற்றும் அடிப்படை கூறுகளை பார்க்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களுடைய உருபடித்தான கலவை தான் கரைசல். கரைசலில் கரைக்கும் ஊடகமாக செயல்படுகிறதுனா கரைப்பான். கரைப்பான் தான் கரைக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. 3, கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறு எது? வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைபொருள் தான் குறைந்த அளவு கொண்டது, குறைந்த எடை கொண்டது கரைசல். அதிக அளவு, அதாவது எடை கொண்ட கூறு கரைப்பான். ஒரு கரைபொருளையும் ஒரு கரைப்பானை கொண்ட கரைசல் அப்படின்னா அது பேர் இருமடி கரைசல். ஒரு கரைப்பானில் 2 கரைப்பொருட்கள் சேர்ந்து கலந்திருந்தால் அது என்ன கரைசல்? மும்மடி கரைசல். இப்போ ஒரு கரைப்பான் அது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாருங்க, உப்பு, சர்க்கரை, நீர். நீர் வந்து கரைப்பான், அதுல 2 சேர்ந்திருக்கு, உப்பும் சர்க்கரையும். அப்ப இது எவ்வகை கரைசல்? மும்மடி கரைசல். சோ 3 கூறுகள் மும்மடி, 2 கூறுகள்னா இருமடி, அவ்வளவுதான். இப்போ அடுத்து உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என்னங்கிறது நீர், யுனிவர்சல் சால்வெண்ட் அப்படிம்பாங்க. நீர் பல அயனி மற்றும் துருவ சேர்மங்களை கரைப்பதால் சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. மேக்சிமம் இதை அது கரைச்சிரும், அதனால அப்படி சொல்றாங்க. இயற்கையில் காணப்படும் ஒருபடித்தான கரைசலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் 2 நம்ம எழுதலாம். காற்று, ஏரும், கடல் நீர், சீ வாட்டரும் இயற்கையில் காணப்படக்கூடிய ஒருபடித்தான கரைசல். காற்றானது எவ்வகை கலவை? இப்ப நம்ம பார்த்தோம், அதை இப்படியே ரிவர்ஸ்ல கேட்பாங்க. காற்றானது எவ்வகை கலவை? ஒருபடித்தான கலவை கரைசல் அப்படின்னு நினைக்கலாம். 11, காற்றில் உள்ள முக்கிய வாயுக்கள் நமக்கே தெரியும், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எந்த நிலையில் எடுத்துக்கொள்கின்றன? கரைசல் நிலையில் எடுத்துக்கொள்கின்றன. மனிதர் உடலில் உள்ள கரைசல்கள் அவை அப்படின்னா ரத்தம், நிணநீர், சிறுநீர். இதெல்லாம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கரைசல்கள் இந்த 3த்தையும் வச்சுக்கோங்க, ஞாபகம். ஒரு கரைசலின் பண்புகளை தீர்மானிக்கும் முக்கிய காரணம் என்னன்னா கரைப்பானுடைய இயற்பியல் நிலை. இப்போ கரைசல்களின் வகைப்பாடு, இயற்பியல் நிலை பார்க்கலாம். தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர், தங்கம் கூட காப்பர் சேர்ப்பாங்க. அது எவ்வகை கரைசல்னா திண்ம கரைசல், திண்மத்தில் திண்மம். அடுத்ததான் ஏன்னா AU+Cu அலாய் அப்படிம்பாங்க கழனி. திண்ம கரைப்பானில் திண்ம கரைப்பொருள். இப்ப பாதரசத்திற்குடன் கலந்த சோடியம் ரசக்கலவை இவ்வகை கரைசல்னா அது திண்மத்தில் நீர்மம், அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதரசத்துக்குடன் கலந்த சோடியத்தை. நீரில் கரைக்கப்பட்ட சோடியம் குளோரைடு, இது நீர், அப்ப இது திரவத்தில் திண்மம். சரிங்களா? சோ அந்த வித்தியாசத்தை நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்ப நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கா, நீரு எத்தில் ஆல்கா ரெண்டுமே திரவம் தான். சோ திரவத்தில் திரவம் கரைசல் இது.
சோடா நீர், அதாவது நீரில் CO2 எவ்வகை கரைசல் அப்படின்னா நீர் CO2 தெரிஞ்சு போச்சு. அப்ப திரவத்தில் வாயு, அதான் சோடா நீர், அது வந்து அந்த வகை கரைசல். மேகம் என்பது எவ்வகை கரைசல்னா வாயு திரவம் அப்படிதானே. மேகம் வாயு கரைப்பானில் காற்று திரவ நீர் துளிகள் சிதறியுள்ளன, சரிங்களா. அதனால மேகம்ங்கிறது வாயுவில் திரவம். ஆக்சிஜன் ஹீலியம் வாயுக்களை எவ்வாறு என்பது எவ்வகை கரைசல்னா வாயுவில் வாயு, ஏன்னா ரெண்டுமே வாயு. அப்போ கரைப்பானின் தன்மை நீர் மற்றும் நீரற்றவை பார்க்கிறோம் பகுதி 3ல. நீரை கரைப்பானாக கொண்ட கரைசல் எதுனா அது நீர் கரைசல். எந்த கரைசல்லையும் நீர் கரைப்பானா இருந்ததுன்னா அதான் நீர் கரைசல். நீரை தவிர பிற திரவங்கள் இருந்ததுன்னா கரைப்பானாக கொண்ட கரைசல் வந்து நீரற்ற கரைசல். நம்ம மேலே பார்த்தோம் ஒரு ஹிண்ட்ல. நீரற்ற கரைப்பானுக்கு 4 உதாரணங்கள் தருக அப்படின்னா நம்ம நீரே இல்லாம ஆல்கஹால், பென்சீன், ஈதர்கள், கார்பன் டை ஆக்சைடு இதை வச்சு நமக்கு கரைசல்ல கரைப்பானா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இதை சொல்றாங்க. சல்பர் எந்த கரைப்பானில் கரையும் அப்படின்னா கார்பன் டை சல்பைடு CS2. சல்பர் இந்த கரைப்பானில் அது கரையும். அயோடின் எந்த கரைப்பானில் கரைந்து நீரற்ற கரைசலை உருவாக்குகிறது அப்படின்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4. கரைபொருளின் அளவு அடிப்படையில் வகைப்பாடு நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாத கரைசல் தான் தெவிட்டிய கரைசல், சரிங்களா. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல கரைபொருளை நீங்க வந்து அதுக்கு மேல அது கரைக்க முடியாது, கரைக்க இயலாத கரைசல் தான் தெவிட்டிய கரைசல். இப்போ 25°C வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் எவ்வளவு சோடியம் குளோரைடு கரைந்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும்? 36 கிராம், சரிங்களா. இந்த டெம்பரேச்சர்ல இந்த நீர் நிறைய தான் எடுக்கணும், 100 கிராம் அப்படிங்கிறத எடுக்கணும், சரிங்களா. அதுல சோடியம் குளோரைடு நீங்க கரைச்சிங்கன்னா 36 கிராம் தான் அது நல்லா கரையும். ஸோ 36 கிராம் அது வந்து தெவிட்டியல் கரைசல் அப்படிங்கிறது உருவாகிடும். தெவிட்டிய கரைசலை விட குறைவான கரைப்பொருள் கொண்ட கரைசல் வந்து தெவிட்டாக கரைசல். அது கீழே இப்போ 36 கீழே உள்ளதெல்லாம் தெவிட்டாக கரைசல் சோடியத்துக்கு. 100 கிராம் நீரில் 20 கிராம் NaCl கறந்தால் அப்ப 30 விட கம்மியா இருக்கு, 36 விட கம்மியா இருக்கு, 20 கிராம். அப்ப அது என்ன கரைசல்னா தெவிட்டாத கரைசல். தெவிட்டிய கரைசலை விட அதிகமான கரைபொருளை கொண்ட நிலையற்ற கரைசல் தான் அதிதெவிட்டிய கரைசல். 36 கிராம் சொல்லியாச்சு, அதை விட அதிகமா இருந்ததுன்னா அது பேர் தான் அதிதெவிட்டிய கரைசல். அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்னா நிலையற்றது, சிறு அசைவிலும் படிகங்கள் உருவாகும். இப்ப 100 கிராம் நீர்ல 36க்கு அதிகமா இருக்கக்கூடிய 40 சோடியம் குளோரைடு இதுக்கு மட்டும் தான் பார்க்கும், மற்ற இதுக்கு வேற வேற வரும். ஸோ 40 கிராம் தண்ணி 40 கிராம் NaCl கரைந்தது அது என்ன கரைசல்னா அது அதிதெவிட்டிய கரைசல். அதிதெவிட்டிய கரைசலை சிறிதளவு அசைத்தாலும் மீண்டும் உருவாவது எதுனா படிகங்கள், கிறிஸ்டல்ஸ். செறிவு மற்றும் நீர்த்த கரைசல்கள். 34 கொஸ்டின். ஒரே அளவு கரைப்பானில் அதிக அளவு கரைபொருள் உள்ள கரைசல் எதுனா செறிவு மிக்க கரைசல். ஸோ ஒரே அளவு கரைப்பான்னா அதிக அளவு கரைபொருள் இருந்தால். அடுத்த கொஸ்டின் 35. கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் துல்லியமான அளவை குறிக்கும் பதம் எதுனா செறிவு, கான்சன்ட்ரேஷன். ஒரு கரைசல்ல எவ்வளவு கரைபொருள் கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் செறிவு. நிறை சதவீதத்தின் குறியீடு என்னன்னா W/W, ஏன்னா வெயிட் பை வெயிட் அப்படி சொல்லுவாங்க. கன அளவு சதவீதத்தின் குறியீடுனா V/V, வால்யூம் பை வால்யூம். நிறை சதவீதம் வெப்பநிலை சார்ந்ததுன்னா இல்லை, அது வெப்பநிலை சாராதது. W/W சாராது, V/V சாருகிறது, ஏனெனில் திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும், அதனால அது கன அளவு மாறும், அதனால அப்படி சொல்றாங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறைவதற்கு என்ன காரணம்னா திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும், அதனால V/V வந்து குறையும் கன அளவு சதவீதம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது. சோப்புகள் மற்றும் களிமணிகள், ஆயின்மெண்ட் செறிவு எவ்வாறு குறிக்கப்படும்னா W/W நிறை சதவீதத்தில் அது குறிக்கப்படுது, சோப்புலையும் சரி களிமணிலையும் சரி. ஆனா அதே நேரத்துல மருந்து சிறப்புகள் அப்புறம் வாய் கழுவும் திரவங்களில் செறிவு எவ்வாறு குறிக்கப்படுகிறதுனா அதுதான் V/V கன அளவு சதவீதம். கரைதிறன், சாலிபிலிட்டி. இப்ப நம்ம வந்து கொஸ்டின் 42ல 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரைபொருட்களின் கிராமங்களின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அதுதான் கரைதிறன். 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரைபொருளோட கிராமங்களின் எண்ணிக்கை கரைதிறன். கரைதிறன் கணக்கிடும் சூத்திரம் என்னன்னா கரைதிறன் அப்படின்னா கரைப்பொருளின் நிறை பை கரைப்பானின் நிறை இன்டு 100. கால்சியம் கார்பனேட் CaCO3 கரைதிறன் என்னன்னா 25°C, சரிங்களா. அதனால அதை போட்டிருக்கேன். ஸோ 0.0013 கிராம். இது வந்து 100 கிராம் நீரில் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க.
அம்மோனியா இதுக்கும் அதே மாதிரி தான் 100 கிராம் நீர்ல 25 டிகிரி செல்சியஸ்ல அம்மோனியா NH3யோட கரைதிறன் எவ்வளோன்னா 48 கிராம். குளுக்கோஸ் C6H12O6 கரைதிறன் என்னன்னா 91 கிராம் 25 டிகிரி செல்சியஸ்ல. சோடியம் குளோரைடு NaCl கரைதிறன் 36 கிராம். அதான் நம்ம தெவிட்டியா இதெல்லாம் பார்த்தோம் 25 டிகிரி செல்சியஸ்ல. சோடியம் அயோடைடு NaI கரைதிறன் என்னன்னா 184 கிராம் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ அதிக கரைதிறன் ஒப்பிட பார்க்கும்போது NaI அதுக்கு 184 சோடியம் அயோடைடு இருக்கு. குளுக்கோஸோட குளுக்கோஸ் 91 தான். அடுத்து அம்மோனியா NH3 வந்து 48, அப்புறம் NaCl 36, அதுக்கப்புறம் தான் CaCO3 0.0013. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. NaI ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல கரைதிறனை பாதிக்கும் 3 முக்கிய காரணங்கள்னா தன்மை, வெப்பநிலை, அழுத்தம் இதெல்லாம் பாதிக்கும். லைக் டிசால்வ்ஸ் லைக் என்பது பொருள்னா ஒத்த கரைப்பொருட்கள் ஒத்த கரைப்பானில் கரையும். இப்போ துருவ அப்படின்னா துருவ கரைப்பானல், துருவமற்ற நான் போலார்னா துருவமற்ற கரைப்பானல் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. அது இதுல தான் கரையும். சமையல் உப்பு எவ்வகை சேர்மம் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சமையல் உப்பு வந்து முனைவுறும் சேர்மம் போலார் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈதரில் கரைக்கப்பட்ட கொழுப்பு எவ்வகை கரைதலுக்கு உதாரணம் முனைவுறா சேர்மம், முனைவுறா கரைப்பானில் கரைதல் அப்படிங்கிறது சரிங்களா. 53 வெப்பக்கோள் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதல் என்ன ஆகும் அப்படின்னா, வெப்பக்கோள்னாலே வெப்பத்தை எடுக்கிறது, வெப்பநிலை அதிகரிக்கும். கரைதல் என்ன ஆகும்னா அதிகரிக்கும். எண்டோதெர்மிக் அப்படிம்பாங்க வெப்பக்கோள் இத. ஸோ மோர் சாலிபிலிட்டி அதிகரிக்கும். அதே மாதிரி வெப்ப உமிழ் வெப்பத்தை வெளியில விடுறது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதல் என்ன ஆகும் அப்படின்னா குறையும். எக்ஸோதெர்மிக் லெஸ் சாலிபிலிட்டி. திரவத்தில் வாயுவின் கரைதிறன் வெப்பநிலையை உயர்த்தும் போது என்ன ஆகும்? திரவத்துல வாயுவோட கரைதிறன் இருக்கு, வெப்பநிலை நீங்க உயர்த்துறீங்க என்ன நடக்கும்னா குறையும். குளிர் பிரதேச நீர்நிலைகள் உயிரினங்கள் அதிகமா வாழ காரணம்னா குறைந்த வெப்பநிலையில் அதிக ஆக்சிஜன் கரைந்திருப்பதால். திரவத்தில் வாயுவின் கரைதிறன் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். குளிர்பானங்களில் வாயு கரைந்திருக்க காரணம் என்னன்னா அழுத்தம் தான். அதிக அழுத்தத்தில் CO2 கரைக்கப்படுகிறது குளிர்பானங்கள்ல சரிங்களா. அதனால அழுத்தம். திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை விளக்கும் விதி தான் ஹென்ரியின் விதி, ஹென்ரிஸ் லா. ஹென்றி விதி அப்படின்னா PH/KH/C. வாயுவின் பகுதி அழுத்தம் அதன் கரைதிறனுக்கு நேர் விதத்தில் இருக்கும். இப்போ நீரேறிய உப்புக்கள் மற்றும் படிகமாக்கல் நீர். கொஸ்டின் நம்பர் 60. அயனிகள் நீர் மூலக்கூறுகளை கவர்ந்து பிணைப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு தான் நீரேற்றம், ஹைட்ரேஷன். 61. படிகளோட காணப்படும் நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு என்ன பெயர்னா அதுதான் படிகமாக்கல் நீர், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். 62. படிகமாக்கல் நீர் கொண்ட படிகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுனா நீரேறிய உப்புகள், ஹைட்ரேட்டட் சால்ட். நீலவெற்றியல் மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவோம். உப்பினுடைய வேதி பெயர்னா காப்பர் 2 சல்பேட் பென்டாஹைட்ரேட், ப்ளூ விட்ரால் அப்படிம்பாங்க. நீலவெற்றலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CuSO4.5H2O. நீலவெற்றியாலில் உள்ள நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை இல்ல H2Oக்கு முன்னாடி 5 இருக்கு. ஸோ 5 5னா பெண்டா. அதனாலதான் நம்ம வந்து இதுல வந்து பென்டாஹைட்ரேட் அப்படின்னு நினைப்போம். பெண்டானா 5னால. இப்போ எப்சம் உப்புக்கு வரலாம். எப்சம் உப்போடைய வேதி பெயர் என்னன்னா மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட். எப்சம் உப்போடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா MgSO4 7 தான் ஹெப்டா. ஸோ 7H2O. எப்சம் உப்பில் நீர் மூலக்கூறு எண்ணிக்கை 7 இருக்கு. ஸோ ஹெப்டா சரிங்களா. அதனால நம்ம அப்படி எழுதிப்போம். ஜிப்சத்துடைய வேதி பெயர் என்னன்னா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். ஜிப்சம் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். ஜிப்சம் உப்போடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா CaSO4.2H2O. ஜிப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறு எண்ணிக்கை நம்ம பார்த்தோம் டை 2. பச்சை விட்ரியல் இரும்பு 2 சல்பேட் வாய்ப்பாடு என்னன்னா FeSO4.7H2O. பச்சை விட்ரியலில் உள்ள நீர் மூலக்கூறுகள் 7 பார்த்தோம். ஸோ 7 மூலக்கூறுகள். வெள்ளை விட்ரியலின் ஜிங்க் சல்பேட் ஐயுபாக் பெயர் என்னன்னா ஜிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்பாரு. அதான் வெள்ளை விட்ரியல். வெள்ளை விட்ரியலோட வாய்ப்பாட பாருங்க ZnSO4.7H2O. நீல நிற காப்பர் சல்பேட் படிகத்தை வெப்பப்படுத்தும் போது அது என்னவா மாறினா நிறமற்ற நீரற்ற காப்பர் சல்பேட். ஒரு காப்பர் சல்பேட் நீல நிறமா இருக்கும். அதை எடுத்து ஹீட் பண்றாங்க. வெப்பப்படுத்தும் போது நிறமற்றதா மாறுது, நீரற்றதா மாறுது சரிங்களா. ஸோ CuSO4.5H2O நீலம்
வெப்பப்படுத்துறீங்க, CuSO4 மாறு, வெள்ளை நிறமற்றது பிளஸ் H2O. அதனாலதான் நேரற்ற அப்படிங்கிற மாதிரி பேரு. ரைட். நீரற்ற காப்பர் சல்பேட்டில் நீர் சேர்த்தால் திருப்பி நீங்க அதுல நீரற்ற அந்த காப்பர் சல்பேட் நீர் சேர்த்தா என்ன ஆகும்னா நீல நிறமா மாறும், ப்ளூவா மாறும். இது நீர் இருப்பதை கண்டறியும் சோதனையா பயன்படுகிறது. ஒயிட் CuSO4 கூட வாட்டர் தட்டிங்கன்னா ப்ளூவா மாறிடும். அப்புறம் ஈரம் உறிஞ்சுதல், ஈரம் உறிஞ்சி கரைதல். இந்த செக்ஷன் வளிமண்டல காற்றிலிருந்து ஈரத்தை உறிஞ்சும் ஆனால் இயற்பியல் நிலை மாறாத சேர்மங்கள் தான் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஹைக்ரோஸ்கோபிக் காம்பவுண்ட்ஸ். ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? உலர்த்தும் பொருள்களாக, ட்ரையிங் ஏஜென்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈரம் உறிஞ்சி, அதனாலதான் நம்ம உலர்த்துற முடியுது அப்படின்னா அந்த சேர்மங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உலர்த்தும் பொருளாக பயன்படுத்தப்படும் அமிலம் எதுனா அடர் சல்பரிக் அமிலம், H2SO4. சுட்ட சுண்ணாம்புடைய வேதிப்பெயர் மற்றும் வாய்ப்பாடு என்ன? வேதிப்பெயர் கால்சியம் ஆக்சைடு, CaSO4 தான் வாய்ப்பாடு சுட்ட சுண்ணாம்பு. இதையும் கேட்பாங்க. பாஸ்பரஸ் பென்டாக்சின் வாய்ப்பாடு பென்டாக்சைடைன். சரிங்களா? பென்டாக்சைடு அப்படின்னா பெண்டா அப்படின்னா 5, ஸோ P2O5 ஆக்சைடு. சிலிக்கா ஜெல் என்பது எவ்வகை சேர்மம் அப்படின்னா ஈரம் உறிஞ்சும் சேர்மம், ஹைக்ரோஸ்கோபிக். சிலிக்கா ஜெல்லுடைய வாய்ப்பாடு என்ன? SiO2. ஈரத்தை உறிஞ்சி முழுவதும் கரைந்து கரைச்சல் ஆகும் பண்பு எவ்வாறு அழைக்கப்படும்னா ஈர உறிஞ்சி கரைதல். சரிங்களா? ஈரத்தை உறிஞ்சி அப்படி கரைது. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் எதனை இழக்கின்றன? படிகப்பன்மை, கிறிஸ்டலின் ஃபார்ம். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் எவை? எடுத்துக்காட்டுல காற்றிலிருந்து ஈரத்தை உறிஞ்சி முழுவதும் கரைந்து கரைசலாகும் சேர்மங்கள் தான் நம்ம சொல்றோம். ஈரம் உறிஞ்சி கரையும் ஒரு காரம், காரம் கேட்டாதான் NaOH அல்லது KOH எழுதணும். காரம் கேட்டா ஈரம் உறிஞ்சி கரையும் ஒரு உப்பு. ஸோ காரம் இல்லாம உப்பு கேட்டாங்கன்னா அதுதான் ஃபெர்ரிக் குளோரைடு, FeCl3. ஈரம் உறிஞ்சி கரைதல் எந்த சூழ்நிலை அதிகமாக நிகழும்னா குறைந்த வெப்பநிலையில மற்றும் அதிக வளிமண்டல ஈரப்பதத்துல ஈரம் உறிஞ்சி கரைதல் எந்த சூழ்நிலை அதிகமாக நிகழும். ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் எந்த நிலையில் காணப்படும்னா படிக உருவமற்ற திண்மமாக அல்லது திரவமாக. ஒரு சேர்மம் வந்து ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களா இருக்கு. எந்த நிலையில் காணப்படும்? படிக உருவமற்ற திண்மம் அல்லது திரவத்துல. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் எந்த நிலையில் காணப்படும்னா படிக திண்மங்கள், கிறிஸ்டலின் சாலிட்ஸ். இப்போ கூடுதல் தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளை பார்க்கலாம். புகையிலில் உள்ள கூறுகள், புகையில ஒரு திட கார்பன் இருக்கு, CO2 இருக்கு, CO இருக்கு, மற்றும் சில வாயுக்கள் இருக்கு. மணலும் நீரும் கலந்துருக்கு. அந்த கலவையை பிரிக்க பயன்படும் கலவை முறையெல்லாம் வடிகட்டல், ஃபில்ட்ரேஷன் நம்ம பண்ணுவோம் வீட்டில். அதுதானே நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான பொருட்கள் எவைனா கலவைகள், மிக்சர்ஸ் தான். கரெக்ட். பழச்சாறு, காஃபி, தேநீர் நம்ம டெய்லி அருந்துவோம். ஆகியவை எவை அப்படின்னா கரைசல்கள், சொல்யூஷன்ஸ். ஒரு கரைசலில் குறைந்தபட்சம் எத்தனை கூறுகள் இருக்க வேண்டும் அப்படின்னா 2 அல்லது 2 கூறுகள். குறைந்தபட்சம் அப்படிங்கும் போது 2 கூறுகள் சொல்லலாம். கரைபொருளும் கரைப்பானும் இருக்கிறது, அதான் ஒரு கரைசல். செறிவு எதனை சார்ந்து அறியப்படுகிறதுனா நிறத்தை சார்ந்து, அடர்த்தி போன்ற இயற்கை சார்ந்து அறியப்படுகின்றது. 99 முனைவுறும் கரைப்பானுக்கு ஒரு உதாரணம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முனைவுறும் கரைப்பான் போலார் சால்வெண்ட். ஸோ தட் இஸ் நீர். குளிர்ந்த நீரை விட சுடுநீரில் சர்க்கரை அதிகம் கரைவது ஏன் அப்படின்னா வெப்பநிலை அதிகரிப்பதால் கரைதிறன் அதிகரிக்கும். அதனால சுடுதண்ணில சர்க்கரை அதிகமா கரைஞ்சிரும். நீரை வெப்பப்படுத்தும் போது குமிழிகள் வர காரணம் என்ன? வாயுவின் கரைதிறன் குறைந்து ஆக்சிஜன் வெளியேறுவதால அந்த நீரை வெப்பப்படுத்தும் போது குமிழிகள் வர்றது. வாயோட கரைதிறன் குறையுது, ஆக்சிஜன் வெளியேறுது. 102 நிறை சதவீதத்தின் சூத்திரம் என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரைபொருள் நிறை பை கரைசலின் நிறை இன்டு 100. கரைசலின் நிறை என்பது என்னன்னா கரைபொருள் நிறை டிவைடட் பை பிளஸ் கரைப்பான் நிறை. சரிங்களா? கரைசலோடைய நிறையை வந்து எப்படி சொல்லுவோம்? கரைபொருள் இருக்குல்ல, அந்த கரைபொருள் நிறை அது கூட கரைப்பான் இருக்கு, அது ரெண்டு சேர்த்தா நம்ம சொல்றது. 5% சர்க்கரை கரைசல் என்பது அப்படின்னா 5 கிராம் சர்க்கரை 95 கிராம் நீர். ஸோ டோட்டலா 100 கிராம் வரும். அது 5 கிராம் சர்க்கரையா இருக்கு, 95 கிராம் வந்து நீரா இருக்கு. மொத்த நிறை 100 கிராமாக இருக்கும் கரைசல். அப்படிங்கிறது கரைபொருளும் கரைப்பானும் சேர்ந்துதான் அப்படின்னு தெரியும். கன அளவு சதவீத சூத்திரம் என்ன?
கரைபொருள் கன அளவு பை கரைசலின் கன அளவு இன்டு 100. 10% எத்தனால் நீர் கரைசல் என்பது என்ன? 10% எத்தனால் நீர் கரைசல்னா 10 மில்லி எத்தனால் தான் 90 மில்லி உங்களுக்கு வந்து நீர் இருக்கும். இப்போ மைண்ட் மேப் குயிக் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். விட்ரியால் உப்புகள் குயிக் ரெஃபரன்ஸ் கிரீட். நீல விட்ரியால் இதெல்லாம் பாருங்க. பச்சை விட்ரியால் FeSO4 7H2O எறும்பு டூட் சல்பேட் 7 நீர். வெள்ளை விட்ரியால் ஜிங்க் சல்பேட் நம்ம பார்க்குறோம் 7 நீர். அப்புறம் எப்சம் உப்பு, ஜிப்சம் CaSO4 2H2O, கால்சியம் சல்பேட் 2 நீர். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம புக்கில் இருக்கு. நம்ம கிண்டவும் பார்த்தோம். ஈரம் உறிஞ்சி சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள். ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள்ல வந்து ஈரம் உறிஞ்சும் நிலை மாறாது. H2SO4, CaO, P2O5, SiO2 இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். உலர்த்தும் பொருளாக பயன்படும். படிக உருவமற்ற திண்மமாக பெரும்பாலும் இருக்கும். எப்ப திரவமா இருக்கும். படிக உருவமற்ற திண்மம். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் எப்படின்னா ஈரம் உறிஞ்சி கரைசலாகும். NaOH, KOH, FeCl3 அந்த மாதிரி எக்ஸாம்பிள். படிக பண்பை இழக்கும் படிக திண்மங்களாக உள்ளன. இப்போ கரைதிறன் இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் மேப்பு. அதாவது வெப்பம், திண்மம், வெப்பம் எல்லாம் போட்டிருக்காங்க. வெப்ப கொள்ள கரைதிறன் அதிகரிக்கும். வெப்ப உமிழ்ல கரைதிறன் கம்மியாகும். சர்க்கரை பிளஸ் சூடுனா அதிகம் கரையும். வாயு வெப்பம், வாயு கரைதிறன் குறையும். வெப்பம் அதிகரிச்சா வாயு கரைதிறன் குறையும். குளிர்ந்த நீர் அதிக O2 கரையும். குளிர் பிரதேசம் அதிக உயர்ந்த வாழும். வாயு பிளஸ் அழுத்தம், அழுத்தம் அதிகரித்தால் வாயு கரைதிறன் அதிகரிக்கும். கென்ட்ரின் விதி ஞாபகம். குளிர்பானம் அழுத்தத்தில் CO2. செறிவு குறியீட்டுல W/Wனா சோப்பு கழிவுலாம் இருக்கும். V/Vனா சிறப்பு வாயு கழிவுலாம் இருக்கும். W/W வெப்பம் சாராது, வெப்பநிலை சார்ந்திருக்காது. இப்போ கரைசல் வகை சுருக்கமான அட்டவணை அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கேன். இது உங்களுக்கே தெரியும். ஒன்று கலந்தா என்னென்ன கலவை. உதாரணத்துக்கு மேகம் வாயுவும் திரவமும். O2 பிளஸ் H வாயு வாயு. சோடா நீர் திரவமும் வாயுவும். எத்தனால் பிளஸ் நீர் திரவம் பிளஸ் திரவம். NaCl அப்படின்னா ஒன்று திரவம், இன்னொன்று வந்து திரவம். திரவம் திண்மம். NaHC ரசக்கலவை அப்படின்னா அது வந்து திண்மம் நீர்மம். AuCu கலனினா திண்மம் பிளஸ் திண்மம். இந்த மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸை பார்த்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.